வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். பஃபட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவர் சொல்லியிருக்கிறதுல முக்கியமானது இன்னொன்று என்னன்னா, கான்சன்ட்ரேஷன் பீட்ஸ் எக்ஸசிவ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாக் மார்க்கெட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவோட ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வில் பர்ஃபார்ம் பெட்டர் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. வாட் ஹி இஸ் டெல்லிங் இஸ் யூ ஹவ் டு பைல் ஆன் டு அன் ஐடியா. இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏபிசி ஸ்டாக் நல்லதுன்னு நினச்சேன்னா அதில் என்கிட்ட 1,00,000 ஷேர் இருக்கிறது பெட்டர் தென் ஹேவிங் 5,000 ஷேர்ஸ் இன் ஈச் இன் 20 கம்பெனிஸ் அப்படிங்கிறாரு. அது எதனால் அவர் சொல்கிறாருன்னா, யூ நோ an ஐடியா இஸ் குட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஒர்க், வை டோன்ட் யூ பெட் பிக் இன் தட் அப்படிங்கிறாரு. ஒரு பெரிய அமௌண்ட்டாக அதை பெருசாக பெட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ யூ வில் அவுட் பர்ஃபார்ம் அப்படிங்கிறது கரெக்ட். யூ வில் அவுட் பர்ஃபார்ம். இது நார்மல் நான் என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, நான் ஆல்ரெடி 2,000 ஷேர் வச்சுருக்கேன் சார், வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார், பிகாஸ் யூ ஆர் நாட் திங்கிங் அந்த ஐடிசியை ஃபுல்லாக நான் ஓன் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு. புரியுதா இல்லையா? யூ டோன்ட் திங்க் லைக் தட். எனக்கு இது போகிறோம், ஒரு பார்ட் ஆஃப் இது மட்டும் வச்சுருந்தா போதும், வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. பட் இந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கில் என்ன இன்னொரு ப்ராப்ளம்னா, தப்பாக இருந்தால் எல்லாம் போய்டும். தட்ஸ் வே அவர் 23 கான்சன்ட்ரேட்டட் பெட்டுங்கிறார். ரெண்டாவது, ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். என்ன வரும்னா, எல்லாரும் விற்கிற சமயத்தில் வாங்க சொல்லுவீங்க. ஆக்சுவலி இப்போ மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கேஷ் வந்துகிட்டே இருக்கும். எப்போ அவனுக்கு கேஷ் போகணுமோ அப்போ அவனுக்கு கேஷ் வராது, நீங்கள் விற்க சொல்லுவீங்க. இது ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ வாட் இட் இஸ் டூயிங். மார்க்கெட் விழுது, எனக்கு விற்று மியூச்சுவல் ஃபண்டை கொடுத்துரு, அந்த காசை கொடுத்துருன்னு நிற்போம். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இன்ஆக்டிவிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஃபார் லாங் டேஸ் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும், அது உங்களால் இருக்க முடியாது. ஒரு நார்மலாக இருக்கிறவன் டெய்லி மார்க்கெட்டை பார்க்கணும், டெய்லி அந்த டிவி 18 பார்க்கணும், டெய்லி பை செல் பண்ணி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும். பட் பணங்கிறது வந்து இஸ் மேட் பை வெயிட்டிங், நாட் பை ஆக்டிங். சும்மா இருங்கன்றீங்க. நான் ஒன்று வாங்கியாச்சுன்னா, இப்போ ஐடிசியை நான் வாங்கிட்டேன்னா ஐ ஹேவ் டு கிவ் இட் 10 years டு டூ ஒர்க். வடிவேல் சொல்கிற மாதிரி தான் சார், சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுதான், சும்மா இருக்கவே முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, கான்சென்ட்ரேட் ஆன் சர்டன் திங்ஸ். ஓகே சார். இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் வந்து, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருந்தால் சர்வை பண்ண முடியாது. ஸோ இப்போ டாக்டர் மெடிக்கல்லையே எப்படி ஆகிடுச்சுன்னா, ஒரு ஜென்ரல் மெடிசனே கிடையாது, எல்லாத்தையும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ அனஸ்தீசியாங்கிறது ஊசி குத்துறது, அதுலேயே இப்போ எப்படி வந்துருச்சுன்னா, வெறும் தலைக்கு மட்டும் நீ ஊசி குத்துறது, நியூரோ அனஸ்தீஷியானா நியூரோ சர்ஜரிக்கு மட்டும்தான் வருவான். ஸோ சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் ஆகிடுச்சு. பட் அட் சம்வேர் யூ ஹவ் டு ஸ்டாப், வேர் டு ஸ்டாப் தெரியாது. ஸோ நீ வந்தது ஒரு ஜென்ரலிஸ்டாக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல், நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, பர்டிகுலர் ஃபீல்டை யூ ஷுட் பி வெரி குட் அண்ட் டாமினேட்டட். ஓகே. பட் அதில் சந்தேகம் என்னென்னா சார், அதோட கண்டினியூட்டியே, அந்த ப்ராபோட கண்டினியூட்டியே வந்து ஆஃபன் டைம்ஸ் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் தான் வின் பண்ணும் அப்படிங்கிறது நல்ல கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஒரு சோபஸ் தான் இருக்க முடியும். 150 வருஷம் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரு சோபஸ் தான் ரீசெண்டாக இருந்துட்டார். பெரிய ஃபேன்னா, ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ குட் டூ எவ்ரி திங். ஸோ நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக பண்ணணும். ஒன்லி தீஸ் பீப்புள் வில் சக்சீட். என்னென்னா, ஹூ வில் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங். தட் இஸ் ஒன்றை பண்ணி அதை பக்காவாக பண்ணுறவன் தான் ஞாபகம் இருக்கும் உனக்கு. ஜஸ்பிரித் பும்ராவை ஞாபகம் இருக்கும், ஒரு டெண்டுல்கரை ஞாபகம் இருக்கும், ஒரு ராபின் சிங்கை ஞாபகம் இருக்காது. ஒரு சோபர்ஸோ ஒரு கபில் தேவோ எல்லாம் ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் பிளேயர். இன்னொரு கபில் தேவ் வரல. எ பவுலர் ஹூ கேன் பேட், அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் வந்திருக்கானே தவிர, ஜென்யூனாக வந்து பேட்டாலையும் மேட்சை ஜெயிக்க முடியும், பாலாலையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ஆளும் வரல. ஸோ லைஃப்பில் எது நம்ம பண்ண போகிறோமோ அதை ஒழுங்காக செய்யணும். ஸோ அதுக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் கீ. கன்சிஸ்டன்சி தான். உனக்கு ஃபஸ்ட்டு எது வரும்னே நீ அதை பார்க்கவே மாட்டோங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஸ்டம்பிள் இன்டு அ ப்ரொஃபஷன். ஒரு ஜேர்னலிஸ்ட்னா இன் டெப்த்து தெரிஞ்சிருக்கும். நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், மெட்ராஸில் ப்ராப்பர் பிஸ்னஸ் ஜேர்னலிஸ்டே கிடையாது. உண்மைதான். இன் டெப்த்து தெரியாது. ஒரு ஆர்பிஐ பாலிசி டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரிப் டவுன் டு பீசஸ்னால் எவனும் கிடையாது. ஏன் இல்லை? ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை பேசிக்காக. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி மார்க்கெட் வில் நாட் பே தட். மார்க்கெட் உனக்கு காசு கொடுக்கணும், கரெக்டாக இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஜேர்னலிசம் படிக்கணும்னா எனக்கு இங்கிலீஷில் மாஸ்டரி இருக்கணும், அதே ததிங்கினத்தும். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் மாஸ்டரி படித்து இதெல்லாம் படித்து இதுக்கு எனக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும். வெளிநாட்டு பேப்பரை படித்து ஐ ஹாவ் டு அனலைஸ் அண்ட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கணும்.
நான் மாதம் 30,000 செலவு பண்ணி நான் இங்கிலீஷ் கற்று நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தால் உனக்கு என்ன சம்பளம் தருவாங்க? 30,000 கொடுப்பேன். ஸோ சொசைட்டி இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஆளுங்க தப்பு கிடையாது, சொசைட்டி அதை அக்னாலேஜ் பண்ணுறது இல்லை. அதனால அந்த எக்ஸ்பர்டீஸ் இல்லை. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஷுட் ஆல்சோ மீட் வித் வாட் சொசைட்டி வாண்ட்ஸ். புரியுதா இல்லையா? புரியுது சார். அதனால தான் நிறைய கலை செத்து போயிடுது. ஆர்ட் ஆல்சோ டைஸ் பிகாஸ் சொசைட்டி வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டை மதிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் வந்து நாடக கலைங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ட்ராமாங்கிறதுலேருந்து தான் எல்லோரும் சினிமாக்கே வந்தோம். பட் அட் சம் ஸ்டேஜ் ட்ராமாங்கிறதே நம்ம கொண்டுட்டோம். இப்போ நான் வந்து ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன். என்னோட 3-4 பசங்க வந்தாங்க, நம்ம டீம் பசங்க வந்தாங்க. காத்தாடி ராமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார். காத்தாடி ராமூர்த்திங்கிறவர் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், மயிலாப்பூர் ஏரியாவில் பெரிய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு. துப்ரீன் சாம்புங்கிற ஒரு சீரியலில் நடிச்சிருக்காரு. தட் இஸ் ட்ராமா அண்ட் தென் அந்த காலத்தில் ஹீஸ் நோ 89. அந்த காலத்து மூவிஸில் அவர் நடிச்சிருக்காரு. டு மை சர்ப்ரைஸ் நாட் ஒன் ஃபெலோ குட் ஐடென்டிஃபை ஹிம். எல்லாம் 2K கிட்ஸ் இருப்பாங்க சார். இன்டர்நெட் இருக்குப்பா. கரெக்டு சார். ஜஸ்ட் டு டெல் யூ, சொசைட்டி அவரோட ஏரியாலே அவரை தெரியல. இது மயிலாப்பூரில் நடந்த கான்செப்ட். ரைட் சார். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன்ங்கிறது எவ்வளோ இருக்கணும், எப்படி இருக்கணும், அண்ட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பி சொசைட்டிக்கு ஓனுங்கிறதாவும் இருக்கணும். ரைட் சார். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்கில் அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கணுன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.